இந்த பிரஸ் மீட்ல சார் சில விஷயங்களை அள்ளி விட்டுருக்காரு. அத கொஞ்சம் பாப்போம். சார் பேசுங்க சார். அந்த வகையில் இந்த அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளின் காரணமாக நடந்து முடிந்த நீட் தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 1,35,715 பேர் பங்கேற்று தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், தகுதி பெற்றிருக்கிறார்கள். நிறுத்துங்க. மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அரசு எடுத்த முயற்சிகள்னு சொல்றாரே, என்ன முயற்சி எடுத்தாங்க? எங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க, ஆட்சிக்கு வந்ததும் ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ஒழிச்சிடுவார்னு அண்ணன் உதயநிதி பொய்யா பேசி மாணவர்களை ஏமாத்தினாரு. அப்புறம் 50 லட்சம் கையெழுத்து போடுங்க, நீட்டை ஒழிக்கிறோன்னு சொன்னாரு. 80 லட்சம் கையெழுத்து போட்டோம், அதை குப்பையில போட்டு ஏமாத்தினாரு. இதை விட்டா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, மாணவர்கள் தேர்ச்சி பெற்றது உங்க கவர்மெண்டோட சாதனைன்னு சொல்றீங்களே, இந்த வருஷம் 56.13% மாணவர்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. போன வருஷத்தை விட 2.34% குறைஞ்சிருக்கு. சொல்ல போனா தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு சார். தேர்ச்சி விகிதத்தை குறைக்கத்தான் ஸ்டாலின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததா?